நியூஸ்டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற அப்டேட்டை மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாளை முன்னிட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களுமே அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி அவர்களுமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அது போக பல விஷயங்கள் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பார்த்துடலாம். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, செங்கோட்டையன் அவர்கள் இருக்கார்ல, இப்போ தாவேக்கால இணைஞ்சிருக்காருல, அவர் நேற்று தாவேக்காவோட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடந்துச்சு. அதில் செங்கோட்டையன் அவர்கள் முக்கிய பங்கு வகிச்சிருந்தாரு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் அதிமுகவில் நிறைய அதிருப்திகள் இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் நான் தாவேக்கால இணைக்க சொல்ல போகிறேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர் செல்லூர் கே ராஜு இருக்காருல்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையான எம்ஜிஆர் தொண்டராக இருந்தால் யாருமே அதிமுக விட்டு வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க. ஒருவேளை போனாங்கன்னா அவங்க உண்மையான எம்ஜிஆர் தொண்டர்கள் கிடையாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறமும் இவர் சொன்னதுனால இவர் யாராச்சும் அதிமுகல தாவேக்காக்கு போனாங்கன்னா அவங்கள உண்மையான அதிமுக தொண்டர்கள் கிடையாதுன்ற மாதிரி போயிடும். ஆமா, இப்போ என்ன விஷயம்னா, இவரு அதிமுகல இருந்து தாவேக்காக்கு போனது மட்டும் இல்லாம அதிமுகல இருக்கக்கூடிய பலரையுமே தன் பக்கம் இழுக்கிறாரு. என்னதான் இவர் போன பிறகு அதிமுகல எந்த மாற்றமும் தெரியல. இவர் என்ன நினைச்சிருந்தாருன்னா, ஒருவேளை நம்ம இங்க இருந்து தாவேக்காக்கு போயிட்டோம் அப்படின்னா எடப்பாடி அவர்கள் பயப்படுவாரு, அதிமுகவே ஒரு ஆட்டம் கண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா எந்தவித மாற்றமுமே தெரியல. ஏன்னா எடப்பாடி அவர்கள் இவர் தேவையில்லை கட்சிக்கு அப்படின்னு சொல்லதான் கட்சியில அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்னு கட்சியை விட்டே தூக்குறாங்க. அப்படி தூக்கப்பட்ட ஒரு நபர் எந்த கட்சிக்கு போனா என்ன, இந்த கட்சிக்கு போனா என்ன, நல்லா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது இவரு தான் வந்தது மட்டும் இல்லாம அதிமுக இருக்கக்கூடிய பலரையுமே தன் வசம் இழுக்க போறேன், இது அதிமுகவுக்கு ஒரு பலத்த அடியை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாரோ அப்படின்னு ஒரு கருத்துமே இவர் மேல பார்க்கப்படுது. இதுக்கு அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக தொண்டர்கள் ஆள் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க, கட்சிக்கும் கொள்கைக்கும் பார்த்து ஓட்டு போடுவாங்க. இன்னமும் நிறைய கிராமங்களில் என்ன பாட்டி மாட்ட வயசானவங்க கேட்டோம்னா நான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவேன், காரணம் எம்ஜிஆர் அவர்கள் இல்லை ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால செங்கோட்டையனுக்காக எந்த ஒரு வாக்குமே செதறாது, அதனால இரட்டலை கன்ஃபார்மாக 2026 ஜெயிக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, ஏன்னா இவர் இப்ப பண்ணக்கூடிய செயல் அப்படின்றது உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இவர் எம்ஜிஆர் காலத்துல நான் அரசியலுக்கு வந்தவன் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, அப்படி இருக்கிற ஒருத்தரை இன்னொரு கட்சிக்கு போயிட்டு இங்க என்ன சொன்னாருன்னா, எனக்கு இங்க மரியாதை இல்லை, என்னை விட ஜூனியர் எடப்பாடி அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு. விஜய் அவர்கள் யாரு? போன வருஷம் கட்சி ஆரம்பிச்சு இந்த வருஷம் கட்சி தலைவராக இருக்கவர். அவர் தலைமைக்கு கீழே நான் இருப்பேன், ஆனால் எடப்பாடி அவர்களுடைய தலைமைக்கு கீழே இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி தான் அவர் அங்கிருந்து வந்திருக்காரு. அதனால அவர் போனதும் சரி, அவர் யாரை வேணா கூப்பிட்டும் உண்மையான தொண்டர்கள் யாரும் அதிமுக விட்டு போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து தான் அதிமுக இருக்கக்கூடிய பலருமே சொல்றதை நம்மளால பார்க்க முடியுது. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை போராட்டம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. ஏன்னா ஆகஸ்ட் 15 அந்த சுதந்திர தினம் வரும்பொழுது அந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி தூய்மை பணியாளர்கள் எல்லாம் அவ்வளவு நாள் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்பெல்லாம் கண்டு கொள்ளாதவங்க கொடியேற்றணுன்ற ஒரே காரணத்தினால குண்டு கட்டா கைது பண்ணப்பட்டதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்கள் மாதிரி வேஷம் போட்டு சில பேரை போர்டு எடுத்துட்டு மேயர் பிரியா அவங்களும் சேகர் பாபு அவங்களும் நடந்து வரும்பொழுது கூட்டிட்டு வந்தாங்க. இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு நல்லதே பண்ணுது அப்படின்னு அவங்க வாயாலே சொல்ற காட்சிகள் கூட நம்மளே பார்த்தோம். இந்த பிரச்சனைலாம் பார்த்துட்டு திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா நிறைய சலுகைகள் தரும் மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த மாதிரினா, தூய்மை பணியாளர்கள் காலை உணவு அளிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில 100 வார்டில் ஓய்வாரி அமைக்கப்படுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் பண்ணாங்களான்னு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு உணவு கொடுக்குற மாதிரி வீடியோஸ் ரிலீஸ் ஆச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எந்த ஒரு நலத்திட்டமே அவங்களை போய் சேரவே இல்லை, ஏமாத்திட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா நிறைய தூய்மை பணியாளர்கள் குறைஞ்சிட்டாங்க. கம்மியான தூய்மை பணியாளர்களை வச்சு மட்டுமே சென்னை மாநகராட்சி சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒர்க் லோடு அவங்களுக்கு அதிகமாகுது. ஸோ அது காரணமாக மெரினா பீச்சில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. இப்போ மெரினா பீச்சில் போராட்டம் பண்ணிட்டு இருக்க தூய்மை பணியாளர்களையும் காவல்துறையினர் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா நிரந்தர பணி கேட்டு போராட்டம் பண்ணும்போதும் இந்த கைது பண்ணப்பட்டது. இவங்க தற்காலிகமாக பணி செய்வாங்கள்ல, அவங்க தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணும்போது இவங்களையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்க இந்த உணவு கொடுக்குறோம், காலை உணவு கொடுக்குறோம், இது பத்தாதா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ நம்மளே பார்த்தோம்,
இந்த குப்பை வண்டி குப்பை அள்ளி கொட்டுவாங்கல்ல, அந்த வண்டியிலேயே அவங்களுக்கான உணவு வரதையுமே பார்க்க முடிஞ்சுது. என்னங்க யாராவது சாப்பிடுவாங்களா? குப்பை வண்டியில சாப்பாடு வரத நீங்க சாப்பிடுவீங்களா? அப்படின்னு அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட கேட்கும்பொழுது, வண்டி புதுசா தானே இருக்கு, சுத்தமா தானே இருக்கு, குப்பையெல்லாம் ஒண்ணும் இல்லங்க அப்படின்னு அவ்ளோ ஒரு இதா பதில் சொன்னதையுமே பார்க்க முடிஞ்சது. ஸோ அவங்க போடுற குப்பையெல்லாம் பெருக்குறாங்க, துப்புரவு பணி செய்றாங்க அப்படின்னா, அவங்கள அந்த அளவுக்கு நடத்துவீங்களா? அப்படின்ற ஒரு கோவமே மக்கள் மத்தியில இருக்கிறதையுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறமா செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை இருக்குல்ல, அங்க வந்து சுத்தமே இல்ல, நோயாளிகள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்குறோம். இத பார்த்துட்டு மக்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த துறை சார்ந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து கண்டுக்கிறதே இல்ல. அவரோட பணிகள வந்து ஒழுங்கா செய்றதே இல்ல. மாரத்தான் ஓடுற விஷயத்துல வந்து காட்டுற இன்ட்ரெஸ்ட்ட வந்து அவரோட துறை சார்ந்த பணிகள வந்து காமிக்க மாட்டேங்கிறாருன்ற மாரி மக்கள் வந்து கேள்விகள் நெறைய எழுப்புறாங்க. ஆமா. ஏன்னா இது மட்டும் கிடையாது. மாசு அவர்கள் மேல தொடர்ந்து பல குற்றச்சாட்டுகள் எழுந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ ஒரு பெண்மணி புகார் குடுக்கும் பொழுது, அவர் அந்த மருத்துவமனையில ஃபோன் பண்ணி கத்துனாரு. சரி ஹாஸ்பிட்டல் ஏன் கிளீனா இல்ல? ஏன் இத சுத்தமா இல்லாம வச்சிருக்கீங்க? அப்படி கேட்பாருன்னு பார்த்தா, என்ன இங்க இந்த அம்மா ஃபோட்டோ இருக்கு. ஐயா ஃபோட்டோ வைக்கலையா? அப்படின்னு பேசின ஒரு வீடியோ கூட சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆனதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சுது. இந்த அரசு மருத்துவமனையில தெருநாய்களா இருக்கட்டும், ம். தெருநாய்கள்லாம் உள்ள வருது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அங்க ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த கழிவுகள், மருத்துவ கழிவுகள்லாம் வளாகங்களுக்குள்ளேயே கொட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கழிவு நீரும் கூட அந்த வளாகங்களுக்குள்ளேயே போகுது. இதெல்லாம் யாருமே பார்க்க மாட்டேன்றாங்க. செங்கல்பட்டுன்றது ஒரு முக்கியமான மாவட்டம். இங்கேயே இத பண்றாங்க அப்படின்னா, இன்னும் கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, அதனுடைய நிலைமைலாம் என்னவா இருக்கும்? சில ஊர்லலாம் பார்த்தோம்னா, அரசு மருத்துவமனைன்னு பெருசா இருக்காது. சுகாதார நிலையம்னு சின்னதா இருக்கும். அரசு மருத்துவமனை இந்த லட்சணத்துல இருந்துச்சுன்னா, சுகாதார நிலையம் எந்த லட்சணத்துல இருக்கும்? அப்படின்ற ஒரு கேள்வி தான் இதன் மூலியமா எழும்புதுன்னு பல மக்களும் அவங்களுடைய கருத்துக்கள சொல்லிட்டு நீ என்ன இருக்காங்க. செங்கல்பட்டு சொல்ற? மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கேயே வந்து ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சுட்டு தான் வந்து போனாங்க. 3 அமைச்சர்கள் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து ப்ளீச்சிங் பவுடர் அடிச்சுட்டு தான் போனாங்க. அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு சுத்தம் இல்லாம இருந்துச்சுன்னா, தமிழ்நாடு முழுக்க வந்து எங்கேயுமே வந்து கரெக்ட்டா போயிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. சுகாதாரத்துறை தான் இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நெடுஞ்சாலைத்துறை எடுத்துக்கலாம். எல்லா ஏரியாக்கள்லையுமே மழை பெஞ்சா தண்ணி நிக்குது, ரோடெல்லாம் பள்ளம் பள்ளமா இருக்கு, சாலை வசதியெல்லாம் சரியா இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு வருடா வருடம் வரத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சென்னையில ஒரு மெயினான ஏரியால இந்த லோட் ஏத்திட்டு லாரி போயிருக்கு. லாரியுடைய வெயிட் தாங்க முடியாம ரோடு அப்படியே பள்ளமாயிருக்கு. இன்ஸ்டன்ட்டா பள்ளமாயி லாரியுடைய முன் டயர் அப்படியே உள்ள வாங்கியிருக்கு. இதெல்லாம் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இதுக்கு சரியான பதில் வருமானா கேள்விக்குறி தான். இவங்க ஆட்சியில எந்த துறையுமே சரியில்லங்க. எல்லா துறையிலுமே லஞ்சம், லாவண்யம், ஊழல் இதெல்லாம் தான் தலைவிரிச்சு ஆடுது. பொதுமக்களுக்கு தேவையான எந்த விஷயத்தையுமே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து வரத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது 2026 தேர்தல்ல திமுக வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதான்ற ஒரு சந்தேகம் எழுது. ஸோ இதுக்கான முடிவா வந்து என்டிஏ கூட்டணி தான் வந்து 2026ல தமிழ்நாட்டுல ஆட்சி அமைப்பாங்கன்ற மாரி மக்கள் மனதுல வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படுது. ஸோ இன்னைக்கு இவ்வளவுதான் நடந்திருக்கு. நாளைக்கு என்ன நடக்குன்றத நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். நன்றி. நன்றி.